आदिपराशक्ति माता की जय। एतच्चरित्रमखिलं लिखितं हि यस्याः सम्पूजितं सदनयेव निवेशितं वा दुर्गं च तारयति दुस्तरमप्यशेषं श्रेयः प्रयच्छिते च सर्वमुमां भजेताम्। எந்த பராசக்தியினுடைய சரித்திரத்தை முழுசா படிக்கிறதுனாலையும் இல்லை எழுதுறதுனாலையும் அல்லது வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுனாலையும் இதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னாக்க, கடக்க முடியாத ஆபத்துக்களை நம்ம தாண்டி வரும். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அம்பாளுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்னாக்க, அந்த அனுகிரகம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நம்ம ஒரு பெரிய சிரமத்திலேருந்து வெளியில் வந்திருப்போம். ஆனால் அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னாக்கா அந்த சிரமம் நம்மளை விட்டு எப்படி போச்சு, நம்ம எப்படி அந்த சிரமத்தை தாண்டி வந்தோங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் பக்தி இருக்கிறவாளுக்கும் பக்தி இல்லாதவாளுக்கும் உள்ள விசேஷம். பக்தி இருக்கிறவா ஒரு சிரமம் வந்தது அப்படின்னாக்கா அந்த சிரமத்தை எப்படி தாண்டது, இந்த சிரமத்தை எப்படி நம்ம தாண்டி வந்தோம்னே நமக்கு புரியாது. இதே பக்தி இல்லாதவாளுக்கு சிரமமாக இல்லாத ஒரு காரியமே சிரமம் மாதிரி தோணும். இந்த புஸ்தகத்தை எழுதி படித்தாலும், புஸ்தகத்தை ஆற்றுல பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணாலும் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளெல்லாம் நம்ம எப்படி தாண்டி வந்தோம்னே தெரியாமல் இருந்து அந்த பராசக்தியான உமாதேவியை நான் எப்போதும் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. வேதம், ஸ்தோத்திரம், இது மாதிரி இருக்கிற இதிகாச கிரந்தங்கள்லாம் எழுதி படிக்கிறதுனால நமக்கு எல்லா விதமான க்ஷேம லாபங்களும் கிடைக்கிறது. சர்ப்ப பயம், திருட்டு பயம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது அப்படின்னு வராக புராணம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அப்பேற்பட்ட அம்பாளுடைய ஒரு மகிமை பொருந்திய ஒரு ஸ்லோகத்தை நம்ம இப்போ பார்த்தோம். ஐ சுமனஸ்ஸுமனஸ்ஸுமனஸ்ஸுமனோஹர காந்தியுதே श्रितरजनी रजनी 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 करवक्त्रवृते सुनयन विभ्रमर भ्रमर 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 भ्रमराधिपते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते। आदिपराशक्ति माता की जय।